சிவாஜி அவர்களின் ரசிகர்கள் யாருமே பட்டிக்காடா பட்டணமாவோ அல்லது வசந்த மாளிகையோ இந்த அளவு வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே எதிர்பார்த்தது தர்மம் எங்கே திரைப்படம் தான். ஆனால் இதற்கு முன் வெளியான பட்டிக்காடா பட்டணமா பெற்ற வெற்றியை தொடர்ந்து தர்மம் எங்கே திரைப்படம் அதையெல்லாம் முறியடிக்கும் சாதனை படமாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அப்போதைய மதி ஒளி பத்திரிகையிலும் தொடர்ந்து அந்த படத்தின் செய்திகளும் ஸ்டில்களும் வெளியாகி ரசிகர்களின் உற்சாகத்துக்கு தீனி போட்டன. நடிகர் திலகத்துடைய ரசிகர்கள் எல்லாம் மாலையில் அண்ணா சாலை சாந்தி திரையரங்கின் கார் பார்க்கிங் வளாகத்தில் கூடி அப்போதைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அவருடைய படங்களை பற்றி விவாதிப்பாங்க. இந்த நடைமுறை அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அப்போது சாந்தி தியேட்டரில் பட்டிக்காடா பட்டணமா, பக்கத்தில் தேவி பாரடைஸில் ராஜா, அதை அடுத்த பிளாசாவில் ஞான ஒளி அப்படின்னு அனைத்துமே அரங்கு நிறைந்து ஓடிக்கொண்டிருக்க தர்மம் எங்கே படம் பற்றி தான் ரசிகர்களுக்குள்ள ஒரே பேச்சு. இதற்கிடையே ஒடியன் தியேட்டரில் தர்மம் எங்கே திரைப்படத்துடைய ஸ்டில்கள் வைக்கப்பட்டு விட்டன அப்படின்னு தெரிஞ்சதுமே ரசிகர்கள் கூடும் இடம் ஒடியனுக்கு மாறியது. தினமும் மாலையில் கூடி அந்த படத்தை பற்றி தான் பேச்சு. ரிசர்வேஷன் தொடங்கிய போதே படம் வெளியாகும் நாள் போல கூட்டம். மலமளவென டிக்கெட்டுகள் பல நாட்களுக்கு விற்று தீர்ந்தன. அப்போதெல்லாம் முதல் வகுப்புக்கு மட்டுமே ரிசர்வ் செய்யப்படும். மற்ற கிளாஸ் டிக்கெட்டுகளை காட்சி நேரத்திலேயே கியூவில் நின்று பெற்றுக்கொள்ள வேண்டும். சனிக்கிழமையன்று படமும் வெளியானது. நடிகர் திலகத்தின் படங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ரிலீஸ் ஆகாது, சனிக்கிழமையில தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தகவல். ஒடியன் அரங்கின் 2 பக்கமும் 2 பெரிய கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அதுபோக கொடிகள், தோரணங்கள், பல்வேறு மன்றங்களின் பேனர்கள். அப்போதெல்லாம் இது போன்ற திருவிழாக்கள் அந்த 2 ஜாம்பவான்களின் படங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். படம் தொடங்கியதிலிருந்து ஆரவாரம், கைத்தட்டல், விசில் பறந்தன. குறிப்பாக முதல் 1 மணி நேரம் படம் சுமார் தான். நடிகர் திலகத்தின் படங்கள்லேயே மிகவும் வித்தியாசமான படமாகவும் இருந்துச்சு. அதற்கேற்றார் போல சூப்பர் வில்லன் நம்பியார் மற்றும் சூப்பர் ஜோடி ஜெயலலிதா. இடைவேளையின் போதே எல்லார் மனசுலையும் ஒரு எண்ணம், படம் பெரிய வெற்றி தான் அப்படின்னு. ரசிகர்கள் மத்தியில் உற்சாக கொண்டாட்டம். இடைவேளைக்கு அப்புறம் கேட்டுக்கு வெளியே நின்ற ரசிகர்கள் படம் எப்படி அப்படின்னு சைகையால் கேட்க, உள்ளே இருந்த ரசிகர்கள் அனைவருமே கட்டை விரலை உயர்த்தி காட்ட தியேட்டருக்கு வெளியே அப்போதே பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் படத்தின் போக்கு அப்படியே மாறி போனது. நடிகர் திலகத்தின் கதாபாத்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு மாற்றிவிட்டது திரைக்கதை. ஒரு நல்ல மக்கள் தலைவனாக காட்டாமல் ஒரு அகம்பாவம் பிடித்தவராக காண்பிக்க போக ரசிகர்களின் உற்சாகம் குன்றி போனது. பொதுமக்களும் இப்படி ஒரு கதையின் போக்கை எதிர்பார்க்கவே இல்லை. போதாக்குறைக்கு வில்லன் நம்பியாரையும் தலைமறைவாக்கி விட்டாங்க. படம் தொய்ந்து போனது. படம் முடிந்து வெளியே வந்தபோது ரசிகர்களின் உற்சாகம் காணாமல் போனது. இதற்கிடையில் படம் நன்றாக இல்லை அப்படின்ற கருத்து மக்கள் மத்தியில் பரவ பத்திரிகை விமர்சனங்களும் காலை வாரிவிட சரியாக 48 நாட்களில் ஒடியன் அரங்கில் படம் தூக்கப்பட்டு ஒரு ஆங்கில படம் திரையிடப்பட்டுச்சு. படத்துடைய கிளைமேக்ஸ் செஞ்சிக்கோட்டையில் படமாக்கியிருப்பாங்க. நம்பியாரும் அவருடைய ஆட்களும் சுற்றி நின்று துப்பாக்கியால் சுட சிவாஜி அவர்கள் தன் தங்கையை இழுத்து கொண்டு ஒவ்வொரு தூணாக மறைந்து மறைந்து முன்னேறுவதும், இறுதி காட்சியில் பாம்புகள் இருக்கும் கொட்டடிக்குள் விழுந்துவிடும் நம்பியார் அந்த பாம்புகள் கடித்து இறப்பதும் நல்ல கட்டங்கள். அவ்வளவு பெரிய பெரிய பாம்புகள் தன் உடம்பின் மீது ஏறி ஊறும்போது நம்பியார் மரக்கட்டை மாதிரி கிடக்கிறாரே, எவ்வளவு தைரியம் வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்களாம். தர்மம் எங்கே திரைப்படத்துல தர்மம் எங்கே அப்படின்ற டைட்டில்லே அமைஞ்ச இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. தர்மம் எங்கே திரைப்படம் 1972 தொடர் வெற்றி கோட்டை தொட முடியாமல் போனாலும் தரத்தில் எந்த படத்துக்கும் குறைந்தது இல்லை. பட வெளியீட்டின் போது நடந்த பிரம்மாண்ட ஓப்பனிங் திருவிழாவை பொறுத்தவரை அந்த ஆண்டின் 2 வெள்ளி விழா படங்களை விட இது முன்னணியில் இருந்தது அப்படின்னா அது மிகையே ஆகாது. அந்த அளவுக்கு படத்தின் ஸ்டில்கள் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு.
1971 துவக்கத்தில் நடிகர் திலகத்துக்கு இருந்த சற்று தொய்வு நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஆளுக்கு நடிகர் திலகத்துக்கு சவால் விட்டிருந்தாங்க. அதுவும் பொது தேர்தல் காலம். அப்போது பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்காக சிவாஜி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தொய்வு நிலைக்கு காரணம் அவருடைய படங்களின் புற்றீசல் போன்ற படையெடுப்பு. பாதுகாப்பு படத்துல துவங்கி பிராப்தம் வரையில் 4 மாதங்கள்ல 7 திரைப்படங்கள். சவாலை சமாளியின் வெற்றி கேலி பேசியவர்களை ஓரளவு வாயடைக்க வச்சுது. அப்படி இருந்தாலும் பாபுவுல தொடங்கி தொடர்ந்து 4ம் வெற்றி மேல் வெற்றி பெற துவங்க தர்மம் எங்கே படத்துல கையில் வாளுடன் நிற்கும் நடிகர் திலகத்தின் படத்தை போட்டு அதன் கீழே நாக்கு தடுப்பேறி சவால் விட்ட தருக்கர்கள் எங்கே அப்படின்ற வாசகத்தையும் நம்பியாருக்கு எதிராக வாளுடன் நிற்கும் நடிகர் திலகத்தின் படத்தை போட்டு சவால் விட்டவனெல்லாம் சவக்குழிக்கு போய்விட்டான், நீ எம்மாத்திரம் அப்படின்ற வாசகத்தையும் மதி ஒளி வெளியீட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தி பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது. சுதந்திர பூமியில பல வகை ஜனங்களும் அப்படின்ற பாட்டு, அவுட்டோர்ல அழகான லொகேஷன்கள்ல மலர் நிறைந்த கூடையை நடிகர் திலகம் முதுகில் சுமந்து கொண்டு புன்னகை மாறாத முகத்துடன் பாடி வரும் அழகு. இந்த பாடல் முழுக்க அவர் முகத்தில் ஒரு கம்பீரமான புன்னகை தவழும். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் அப்படின்ற பாட்டு அருமையான பாட்டு, அருமையான சந்தம். எழுதிய கண்ணதாசன், இசையமைத்த MSV, பாடிய TMS. சிவாஜி அவர்களின் முதுகில் ஒரு பெரிய பூக்கூடையை வைத்து வித்தியாசமாக படம் எடுத்திருந்த ஒளிப்பதிவாளர், இயக்குனர் பிளஸ் இன்சார்ஜ் எல்லாருக்குமே ஒரு சபாஷ். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.